வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வார விடுமுறையை விட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கு குவிந்திருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசன காத்திருப்பு. நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக வழங்கும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பல்வேறு மாவட்டம் மற்றும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே அண்ணாமலையார் கோயில் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் திருமஞ்ச கோபுரம் வழியாக வெளியே அனுப்பி வைக்கப்பட்டனர். வருங்காலங்களில் பக்தர்கள் நலம் கருதி நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சம்பவம் தொடர்கரையாகிறதால் உடனே விரைந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆன்மீக பக்தர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. மேலும் கோடைகாலம் என்பதால் குடிநீர் மற்றும் மோர் கோயில் உள் வளாகத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வெளிப்புறத்தில் பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்பதே பக்தர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.